2 மாசத்துல ஆட்சி கிடைச்சிட்டு எலெக்ஷன் வைப்பாங்க போல இருக்குதுங்க. கட்சிக்குள்ள உங்களுக்கு சீட்டு கிடைக்கவே கிடைக்காதுன்னு பேசிக்கிறாங்க. அப்படியே கிடைச்சாலும் ஜனங்க உங்களுக்கு ஓட்டு போட மாட்டாங்க. நான் ஒண்ணுமே பண்ணலையாடா. அதானுங்க, ஏதாவது பண்ணா தானே போடுவாங்க. நீங்க தான் ஒண்ணுமே பண்றது இல்லையே. ஏன் ஸ்டேஷன்ல தமிழ் பேப்பர் வாங்க மாட்டீங்களா? எதுக்கு இப்ப கோஷம் போட்டீங்க? எனக்கு இங்கிலீஷ் படிக்க தெரியாதுடா. எல்லாத்துக்கும் ஜெய போடுங்கடா, நாசமா போனவங்களா. வீர வைக்க விவசாயிகளே, நாட்டமெடுத்த சமுதாயத்தை மாற்றி வைக்கிறோ ராகப்பழைக்கிறார். ஓடி வாருங்கள், ஓடி வாருங்கள். இப்போது நான் எதிர்கட்சிக்காரர்களை பார்த்து ஒன்று கேட்டுக்கொள்ள ஆசைப்படுகிறேன். அவங்கள பார்த்து எதுக்கு கேட்கணும்? சும்மா கேக்குறத. இப்ப நான் உனக்கு கேட்டதான நாளைக்கு மேடை போட்டு அவனு கேட்பேன். ஜனங்களுக்கு பொழுது போக வேண்டாமா? மணியா, சாதியாவும் மதமாவும் நம்ம சனங்க பிரிஞ்சு கிடக்குற வரைக்கும் நம்மள மாதிரி அரசியல்வாதியை குதிரை ஏறிட்டே இருக்க வேண்டியதுதான். அப்ப நம்ம மாதிரி ஆளுங்க சந்தோஷமா இருக்கிறது இந்த சாதியிலே கண்டுபிடிச்சிருப்பான்னு நினைக்கிறேன். சரி, அன்னைக்கு அமெரிக்காவே கொலம்பஸ் கண்டுபிடிச்சான்னு சொன்னேன். இந்த சாதி கருமாந்திரத்தை யாரு கண்டுபிடிச்சுவேன்? மந்திர மோதிரம் கண்டுபிடிச்சானுங்க, மந்திரிமார்கள் அதை கட்டியா பிடிச்சானுங்க. ஓ, அப்ப இந்த ஜாதி கருமாந்திரத்தை ஒழிச்சிட்டோம்னா ஜனங்க நிம்மதியா இருப்பாங்க போல இருக்கா? ஜனங்க நிம்மதியா இருப்பானுங்க. நாம தான் சோத்துக்கு டிங்கி அடிக்கணும்.